Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. This video only for Kerala State, no betting, no gambling. 13/8/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்துலாம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 954 அண்ட் போன வாரம் 993 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட செவ்வாய்க்கிழமையோட ஃபாலோயிங் கால்குலேஷனை மார்க் பண்ணிடுவோம் வாங்க. லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட ரிசல்ட் வந்து 954 அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 878, 247, 478, 993. ஃபைனலாக நேற்று ரிசல்ட்டு 773. நேற்று 273, 570 கொடுத்துருந்தேன். ஒரு பிசி இன்னிங் ஆயிருக்கு. ஏ போர்ட் பவரில் ஃபுல்லும் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட். $954 ஒன் டே பிஃபோர், ஒரு நாள் முன்னாடி 331 திங்கக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் வந்து 442 இருக்கு இல்லையா, 442 ஏபி 44 கண்டினியூவேஷன் +1 54. ஓகே, இதில் லாஸ்ட்டு 3 டிஜிட் 454, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ரெண்டுத்தையுமே பவர் பண்ணோம்னா கூட 9954 நம்ம கிடைக்குது. 4D வந்து 8954 லாஸ்ட் மந்த்து. ஒரு நம்பர் மைனஸில் 4D மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நேற்று ரிசல்ட் 773 க்ளூ நம்பர். ஏபி வந்து 33க்கு கண்டினியூஷன் 44, 54, 33க்கு 43. இது லாஸ்ட் மந்தோட கண்டினியூஷன் கால்குலேஷன். 343 நமக்கு வந்து ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை பவர் பண்ணோம்னா 8843 வரும் இல்லையா. அப்போது அங்கே 9954க்கு 8954 ஆனால் 8843 வந்து 7843 வரலாம். 3 டிஜிட் வந்து 843. இது வந்து லாஸ்ட் மந்தோட மேட்சிங் ரூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு போர்டு, ஏ போர்டு ரெண்டுமே 4. அடுத்த நாள் சி போர்டு 954 மேட்ச் ஆகுது. இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா 3 இந்த 3 நமக்கு இங்கேயும் மேட்ச் ஆகுது. சி போர்டில் ஒரு 3 லாஸ்ட் மந்த் ரூட்டில் வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளூ நம்பர் கால்குலேஷனில் ஏபி மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிசியில் க்ளூ நம்பரோட பிசி பார்த்திங்கன்னா 42. 42க்கு +1 +2 அப்படின்னு கால்குலேஷன் இருக்குது. +1 +2னா 4ல் 1 ப்ளஸ் பண்ணணும், 2ல் 2 ப்ளஸ் பண்ணணும். அப்போ 42க்கு 54ன்னு வரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். +1 +2 கால்குலேஷன்னா 12. 42க்கு 12 போது 54. 4க்கு அடுத்து 5, 2க்கு அடுத்து 3 வராது, 4 ப்ளஸ் ஆகி வரும். இப்போ 42, 54 உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். 4254 நமக்கு செகண்ட் டிஜிட்டு கட் ஆகிடுது. பேலன்ஸ் 454, ரிசல்ட்டு 954. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா அதே க்ளூ நம்பரோட பிசி வந்து 34 +1 +2ல் 34க்கு 12னா 46. அப்போது 34 46ன்னு கணக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3446ல் செகண்ட் டிஜிட் கட் ஆகிடுச்சுன்னா 346 நம்ம கிடக்கு இல்லையா. அந்த 346 வந்து இன்றைக்கி ஒன்று 841 அது 896ன்னு வரும். ஓகே, அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. 42க்கு 54 டேரெக்டு. இங்கே 34க்கு 46ன்றது டேரெக்டாக வர்றதுக்கு சான்ஸ் கம்மி. ஒன்று 96ன்னு வரணும், இல்லை 41ன்னு வரணும்.
அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரே ரூட் வந்து எப்போதும் ஃபாலோ ஆகாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் 46 மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் 46 ட்ரை பண்ணி பாருங்கள் பிசியில் வேணால். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் வீக் ரூட்டு. லாஸ்ட்டு வீக் வந்து 506 நமக்கு மண்டே ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் வந்து 112. க்ளூ நம்பரை ஃபுல்லாக ஆப்போசிட் பண்ணால் 667 ப்ளஸ் வந்து நம்ம ஒன்று மைனஸ் பண்ணி எடுப்போம். அந்த கால்குலேஷனில் ஃபாலோ ஆகலை. ஆனால் வந்து 667 ப்ளஸ் 111 கால்குலேஷன் 778 கிடைக்குது. போன மண்டேவோட ரிசல்ட்டு க்ளூ நம்பர் ஆட் பண்ணும்போது நேத்தியோட ரிசல்ட் வந்து 778 நமக்கு பவரில் சீபோர்ட் பவரில் ஃபுல் வின்னிங் மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் வந்து நம்ம லாஸ்ட்டு வீக் வந்து செவ்வாய்க்கிழமைக்கு 667 அந்த 112 பார்க்கணும் 667 வருது இல்லையா. ப்ளஸ் வந்து நம்ம 26 44ன்ற கால்குலேஷன்லாம் எடுப்போம். இதில் 26 நம்ம எடுக்கும் போது 693 பிசி பாஸ் ஆகுது. ஃபுல்லாக 226 எடுக்கும்போது 893 கிடைக்குது. ப்ளஸ் 1ல் ரிசல்ட்டு 993 வந்துச்சு. 893 மேட்ச் ஆகுது. ஏ போர்டில் ஒன்று ப்ளஸ் ஆகி போன வாரம் ரிசல்ட் வருது. இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 334. பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். சில பேர் புரியலன்றாங்க. பவர் பண்ணால் 889 ப்ளஸ் 226. இதில் நமக்கு 115 கிடைக்குது. இந்த 115 லாஸ்ட் வீக் ரூட் இப்படி வந்தால் 215ன்னு வரலாம். அல்லது பவர் ஆனால் 710ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து 30 கால்குலேஷன் வந்து சில நேரம் ஃபாலோ ஆகும். அது பார்த்திங்கன்னா 878 அதுக்கு அடுத்த வாரம் வந்திருக்கு இல்லையா. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டோட 832ஓட க்ளூ நம்பரோட பிசி 43 ப்ளஸ் 30 73. அடுத்த நாள் 78. அதுக்கடுத்து 41 14ன்னு இருக்குது. 41க்கு சீபோர்ட் போட்டோம்னா 46 கண்டினியூஷன் 47 247 ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கடுத்து போன வாரம் அதே க்ளூ நம்பர் வந்து நமக்கு ஏபி வந்து 33. இன்றைக்கும் 33 தான். 33 ப்ளஸ்ஸு 30க்கு 63 68ன்ற மாதிரி தான் 78 ப்ளஸில் வந்துச்சு லாஸ்ட் வீக்கு. இன்றைக்கி வந்து டேரெக்டாக 33க்கு 30 பிசி 34க்கு 30னா 64 வருது இல்லையா. இதில் வந்து 33க்கு 30 63 ஃபஸ்ட்டு ஏபியோட 63ன்றது 68ன்னு இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 68ன்னு வந்தால் 268ன்னு ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுவே வந்து 33 30 63 68 ஆனால் ஒன்று மைனஸ் ஆகியும் வரும். 62ன்னு வந்ததுன்னா 962. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் நம்பர்ஸ் ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு 843 841 896 268 962 215 அல்லது 710. டோட்டலாக வந்து 2 4 6 7 நம்பர் தான் கொடுத்துருக்குறோம். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் வந்து சில நண்பர்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராங் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங் நம்பர் வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நமக்கு போன வாரம் போன மாதம் அப்படின்னு ஒரு 2-3 வாரம் ஃபாலோயிங் கால்குலேஷன் ஏதாவது ஒரு வாரம் ரூட்டு ஃபாலோ ஆகிறனால ஒரு சிங்கிள் நம்பர் இதுதான் ஸ்ட்ராங்குன்னு கொடுக்க முடியாது. அதனால் வந்து 7 நம்பர்ஸில் எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு 4 நம்பர் 5 நம்பர் அந்த மாதிரி தான் கொடுப்பேன்.
பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இந்த 7 நம்பரில் எனக்கு ஸ்ட்ராங்காக போடுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 843, 841, 962, 268. ஓகே, 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக போடுது. ரெசிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. பிசியில் 41, 96, 68, 62 இந்த 4 செட்டில் வந்து பிசி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோவோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.